Assalamu Alaikum. Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டியான கடாய் மஷ்ரூம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த கடாய் மஷ்ரூம் ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, நான், புலாவ் ரெசிபி கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த டேஸ்டியான கடாய் மஷ்ரூம் எப்படி செய்யலாம் அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. கடாய் மஷ்ரூம் செய்கிறதுக்காக நான் வந்து நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட இரும்பு பாத்திரம் இருந்தது அப்படின்னா அதில் செஞ்சுக்கோங்க. கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயிலோட இது ரெண்டுமே நல்லா வந்து வதங்கணும். அதிக நேரம் வதங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஒரு 2 செகண்ட் வதங்கினாலே போதும். இது ரெண்டுமே வந்து கிரேவிக்கு க்ரன்ச்சினஸாக இருந்தால் தான் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது 2 செகண்ட் வதங்கிடுச்சு. இதை வெளியே எடுத்துடலாம். ஆனியனும் கேப்சிகமும் ஃப்ரை பண்ண அதே ஆயிலே நம்ம வந்து மஷ்ரூம்ஸையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் 350 கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ஸ் வந்து இந்த மாதிரி பெரிய சைஸாக க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் ஸ்லைஸாக கட் பண்ணி யூஸ் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இப்போ வந்து மஷ்ரூம்ஸை அதே ஆயிலே நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 செகண்ட் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மஷ்ரூம் வந்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி இந்த கிரேவி செய்கிறனால டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இரும்பு கடாயில் ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மஷ்ரூமும் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிடுச்சு. அதை வெளியே எடுத்துகிட்டு மறுபடியும் அதே கடாயில் அதே ஆயிலே இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது நீங்கள் முழுசாக வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். 4 வரமிளகா, 2 மீடியம் சைஸ் அளவுக்கு வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும், அது வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை க்யூபாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு இது தக்காளி மேஷ் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நான் வந்து புளிப்பில்லாத தக்காளியாக 2 தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் புளிப்போடு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 தக்காளி மட்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவிக்கு தக்காளி அதிகமாக ஆட் பண்ணக்கூடாது. இப்போ தக்காளி வந்து நல்லா மேஷ் ஆகி வந்துடுச்சு. இதை லைட்டாக வந்து நம்ம கரண்டி வச்சு மசிச்சு விட்டுக்கலாம். தக்காளி நல்லா இந்த அளவுக்கு மேஷ் ஆனால் தான் கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அரைச்சி வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லாவே போயிடுச்சு. இது கூட நம்ம எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாய் தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா மசாலாவில் லைட்டாக தண்ணி தெளித்து அதுக்கப்புறமா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாலேருந்து பச்சை ஸ்மெல் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல மசாலா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருந்த காளான் ஆட் பண்ணிக்கலாம். காளான் வந்து வதக்கி வச்சுருந்தனால தண்ணி நமக்கு பிரிஞ்சு வரும். அந்த தண்ணியோடையும் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. காளான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 செகண்ட் மாதிரி அப்படியே விட்டுருங்க. தண்ணி வந்து இன்னும் நமக்கு நல்லா பிரிஞ்சு வரும். உங்களுக்கு கிரேவியில் தண்ணி பத்தாத மாதிரி இருந்ததுன்னா மட்டுமே லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து காளான் ஆட் பண்ணி 5 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து கடாய் மஷ்ரூம் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன். கடலை மாவு ஆட் பண்ணிங்க அப்படின்னா கடாய் மஷ்ரூம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடலை மாவு ஆட் பண்ணதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லங்ஸ் இல்லாமல் மாவு ஆட் பண்ணியிருக்கனால கிரேவி வந்து நமக்கு நல்ல திக்னஸ் ஆகியிருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு தண்ணி பத்தாத மாதிரி இருந்தது அப்படின்னா லைட்டாக நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. நான் வந்து இது கொஞ்சம் ட்ரையாக பண்ண போகிறனால தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்கல. மாவு பாருங்கள், இப்போ ஒரு 5 நிமிஷம் மாதிரி நல்லா வந்து வதங்கி வந்துருச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் மாவு வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முதல்ல வதக்கி வச்சுருந்த குடமிளகாயும் வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது, அதனால நான் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து செமி கிரேவி மாதிரி பண்ணுறதா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு வந்து எனக்கு பத்தலை, நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி இந்த மாதிரி கையில் நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மாதிரி அப்படியே வதங்கட்டும். ஏற்கனவே நம்மளோட சேனலில் மஷ்ரூம் மசாலா ரெசிபி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே இருக்கிற ஐ கார்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. நல்லா கடாய் மஷ்ரூம் எண்ணெய் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம்.
அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சூப்பரான கடாய் மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இந்த கடாய் மஷ்ரூமோட சப்பாத்தி, பரோட்டா, நான் கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெறும் சாதத்தோடையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். புலாவ் ரெசிபி கூடயும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கடாய் மஷ்ரூம் ரெசிபி எப்படி வந்தது அப்படிங்கிறத உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் பெல் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறொரு சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.